السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين ومن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: شهر رمضان بإيمانكم واحتسابكم من غفر له من تقدم في ذنبه. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து வந்தால் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 2 மாதங்களாக நாம் செய்த பிரார்த்தனையால் 2 மாத காலமாக தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் துவா செய்த ஒரே காரணத்தினால் புனிதமான சங்கையான ஒரு ரமலானுடைய மாதத்தை இன்னும் சில மணித்துளிகளில் அடைய இருக்கின்றோம். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள், நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று நாம் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை தொடர்ச்சியாக நாம் நம்பிக்கையான முறையிலும் நன்மையை நாடிய முறையிலும் யா அல்லாஹ், கண்ணியமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை எனக்கு கிடைக்க செய், அந்த ரமலானுடைய மாதத்திலே நான் நல்ல உனக்கு பிடித்தமான உன்னுடைய பொருத்தத்திற்கு உண்டான அமல்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று துவா செய்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு அந்த மாதத்தை அடைவதற்கு இன்னும் சில மணித்துளிகளிலே அல்லாஹ் வைத்துள்ளான். இன்றைய தினம் ஷக்குடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானுடைய பிறையை பார்ப்பதற்கு உண்டான நாள் இந்த நாள். இந்த நாளிலே உறுதியான முறையிலே ஊர்ஜிதமாக பிறை தென்பட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய மகரிபில இருந்து அந்த ரமலானுடைய பிறை ஆரம்பமாகிவிடும். சுன்னத்தான தராவி தொழுகைகள் ஆரம்பமாகிவிடும். கடமையான ரமலானுடைய நோன்பு ஆரம்பமாகிவிடும். இன்னும் எத்தனை அமல்கள்
எத்தனை இபாதத்துக்கள் இந்த மாதத்திலே நாம் நிறைவேற்றுவதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றோமோ எல்லா விதமான அமல்களும் எல்லா விதமான கடமைகளும் ஆரம்பமாக கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவேளை அந்த ரமலானுடைய பிறை தென்படவில்லை, மேகமூட்டமாக இருக்கிறது, பிறை தெரியவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து பெருநாளை கொண்டாடுங்கள். அப்படி பிறை உங்களுக்கு தெரியவில்லை, மேகமூட்டமாக இருக்கிறது, பிறை காணப்படவில்லை என்றால் ஷாபானுடைய மாதத்தை நீங்கள் அந்த ஷாபானுடைய பிறையை 30 நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த பிறையினுடைய விஷயத்திலே விளக்கம் சொல்லி இருக்கின்றார். அதே போலத்தான் ரமலானுடைய பிறை ஆரம்பமாகி அந்த ரமலானுடைய பிறை முடியக்கூடிய அந்த தருவாயிலை நாம் பெருநாளுக்காக வேண்டி பிறை பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே பிறை தெரியவில்லை, பெருநாள் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை, 29 நோன்பாக இருக்கின்றது என்றால் அந்த நேரத்திலே நீங்கள் ரமலானுடைய அந்த பிறையை 30 ஆக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த நாள் உங்களுடைய பெருநாளை ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறையினுடைய விஷயத்திலே இந்த சமுதாயத்திற்கு மிகவும் தெள்ள தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கின்றார். ஆகையால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இந்த பிறையினுடைய விஷயத்திலே யாரும் குழம்ப வேண்டாம், யாரும் குழப்பம் செய்ய வேண்டாம். ஊர்ஜிதமான முறையிலே உறுதியான தகவல் ஜமாத்துல் உலமா சபையில் இருந்து முக்கியமான அந்த இடத்திலிருந்து நமக்கு தகவல் வரக்கூடிய அந்த நேரம் வரை நாம் பொறுமை காக்க வேண்டும். இதற்காக நாம் நம்முடைய இடத்திலே நாம் குழப்பம் செய்து நமக்கு மத்தியிலேயே ஒரு வேற்றுமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை, குத்திப அலைக்கும் சியாம், நோன்பு என்ற அந்த கடமையை உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நாம் கடமையாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் கடமை அல்ல, உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையிலே நாம் கடமையாக்கவில்லை. உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்த நோன்பை உங்கள் மீது நாம் கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றான். பெருமக்களே, அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை நம் மீது விதியாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு கடமைகளும் பகிரங்கமானது. தொழுகின்றோம், அல்லாஹ்வுக்காக தொழுகின்றோம். அல்லாஹ் பார்ப்பதை போல நாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போல நாம் தொழுகின்றோம். ஆனால் நாம் தொழக்கூடிய தொழுகையை இன்னொரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சகோதரனோ, நம்முடைய நண்பனோ, நம்முடைய குடும்பத்தினர்களோ, யாராவது ஒருவர் நம்முடைய பகைவனோ, நமக்கு பிடித்தவனோ பிடிக்காதவனோ நாம் தொழக்கூடிய தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றோமா, இல்லை அடியார்களுக்காக வேண்டி தொழுகின்றோமா, பேருக்காக தொழுகின்றோமா, இல்லை மற்றவர்கள் நம்மை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்று தொழுகின்றோமா என்ற ஒரு எண்ணத்திற்கு இந்த தொழுகை நம்மை ஆளாக்கிவிடும். பரிசுத்தமான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே நாம் தொழுதோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அந்த தொழுகைக்கு உண்டான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இந்த தொழுகை என்ற அமல் பகிரங்கமான அமல், வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய அமல். இந்த தொழுகைக்கு உண்டான சில நன்மைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 27 மடங்கு இந்த தொழுகைக்கு இருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறான். அதே போலத்தான் ஹஜ் என்ற கடமை இஸ்லாத்தினுடைய கடைசி கடமை. இந்த ஹஜ் என்ற கடமையை பகிரங்கமான முறையிலே மக்கள் எல்லோரும் தெரியும் வண்ணமாக இந்த கஅபத்துல்லாவிற்கு சென்று, மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். வசதி படைத்தவர்கள் இந்த ஹஜ்ஜை யாருக்காக இவர் செய்கிறார்? அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று செய்கிறாரா,
அல்லாஹ் நம்முடைய அமல்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார் என்று செய்கிறாரா, இல்லை மற்றவர்கள் ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர் இந்த அமலை செய்கின்றாரா என்று இந்த ஹஜ்ஜுடைய அமல் பகிரங்கமான ஒரு அமலாக இருக்கும். எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு இந்த அமலை நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் நாம் ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டமையானால் ஜகாத் என்ற கடமை இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு கடமை ஜகாத். இந்த ஜகாத்தும் பகிரங்கமான ஒரு அமல், ரகசியமாக யாருக்கும் நாம் செய்ய முடியாது. நாம் ஒரு அளவு ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு போய் கொடுத்தால் அவருடைய மனதிலே தோன்றும், இவர் நமக்கு ஜக்காத்து வழங்குகிறார், இவர் நமக்கு ஜக்காத்து கொடுக்கிறார். யாருக்காக கொடுக்கிறார்? இவரை நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்று கொடுக்கிறாரா? இல்லை, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இந்த கடமையை நிறைவேற்றுகிறாரா என்ற எண்ணம் ஜகாத் கொடுக்கின்ற பொழுது அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பெருமக்களை, இந்த அமல்களை நாம் பரிசுத்தமான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே வரக்கூடிய நோம்புடைய காலங்களிலே, இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே எத்தனை அமல்களை நாம் செய்கின்றோமோ எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கின்றான். மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜா பிஸ்ஸய்யாத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 10 மடங்கு நன்மை இருக்கிறது. யார் ஒரு தீமையை செய்ய நினைக்கின்றாரோ, ஒரு தீமையை செய்யவில்லை, செய்ய நினைக்கின்றார், இல்லை செய்து விட்டார், ஆனால் அதற்குண்டான தீமையை அல்லாஹ் மிகவும் தாமதப்படுத்தி அந்த தீமையை பதிவு செய்கிறான். நன்மை செய்து விட்டால் உடனே நன்மையை பதிவு செய்து விடுகிறான், ஆனால் தீமை செய்து விட்டால் அந்த மனிதனை தாமதிக்கிறான். இவன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், மன்னிப்பு தேடுகின்றானா என்பதை எதிர்பார்த்த பிறகுதான் அந்த தீமையை பதிவு செய்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே, வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் ஒரு ஃபர்ல் செய்தால், தொழுதால், 5 நேர தொழுகையை ஒழுங்கான முறையிலே பேணுதலாக நீங்கள் தொழுதால், ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுகள் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே வழங்குகிறான். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? பெருமக்களே, வெறுமனே நாம் ரமலானுடைய தொழுகையாளியாக இருக்கக்கூடாது, ரமலானுடைய காலகட்டத்திலே மட்டும் தொழக்கூடாது. ஆனால் ரமலானுடைய காலகட்டத்திலே நீங்கள் தொழுதால், அந்த ஃபர்லை நிறைவேற்றினால், உங்களுக்கு 70 ஃபர்லுகளை, 70 தொழுகைகளை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மையை நான் ரமலானுடைய மாதத்திலே கொடுக்கின்றேன். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சுன்னத்தை ரமலானுடைய காலகட்டத்திலே நிறைவேற்றினால், ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அல்லாஹ் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் இந்த ஃபர்லுடைய அந்தஸ்தை, பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான, ஒரு சங்கையான, ஒரு ரம்மியமான ரமலானுடைய மாதம் இன்னும் சில மணி துளிகளிலே நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானுடைய மாதத்திற்காக, அந்த நாளுக்காக, அந்த காலங்களுக்காக நாம் உலகத்திலே எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம், எதை நாம் தயாரான ஒரு நிலையிலே இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அய்யாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதா. யாராவது நோயாளியாக இருந்தால், நோயுடைய நிலைமையில இருந்தால், ஃபமன் கான மரீதா அவ் அலா சஃபர், நீங்கள் பிரயாணத்திலே இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? நோன்பை நீங்கள் விட்டுக் கொள்ளலாம். இஸ்லாம் உங்களுக்கு சலுகை வழங்குகிறது. பிரயாணத்திலே, நெடுந்தூரம் பிரயாணத்திலே இருக்கின்றீர்கள், இன்னும் நோயாளியாக கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், மிக மோசமான நிலைமையில இருக்கின்றீர்கள், இந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்யலாம்? நோன்பை விட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நோன்புக்கும் எத்தனை நோன்புகளை நீங்கள் விடுகின்றீர்களோ அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு மிஸ்கீனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக இந்த நோம்புடைய விஷயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல் இருக்கிறது என்றால் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நோக்கக்கூடிய இந்த நோன்புதான் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அபூ வாஹிலை ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். நபியே நாயகமே, சொர்க்கத்திலே நுழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஒரு அமலை சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை தான் சொன்னார்கள். அலைக்கும் பிஸ்ஸௌமி, இந்த நோன்பை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், இந்த நோன்பை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக 2 முறை என்ன செய்தார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள். பெருமக்களே, ஒவ்வொரு அமலும் பகிரங்கமாக செய்யக்கூடியது. அந்த அமல் அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் நோன்பு மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒன்றாக, அல்லாஹ் கவனிக்கக்கூடிய ஒரு அமலாக, ஒரு உயர்வான அமலாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த அமலை வரக்கூடிய ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் நோக்க வேண்டும். இன்னும் அதே போல அல்லாஹ் எத்தனை கடமைகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு விதியாக்கி இருக்கின்றான். ஒரு சில கடமைகள் இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக, இந்த மனித குலத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக மிகப்பெரிய ஒரு வேதமான குர்ஆனுடைய அந்த வேதம் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே இறங்கி இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அந்த குர்ஆன் இறங்கி இருப்பதால் அந்த ரமலானுக்கும் சிறப்பு, அந்த குர்ஆனுக்கும் சிறப்பு. ஆகையால் ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆனுடைய தொடர்போடு நீங்கள் இருங்கள் என்பதாக நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு பள்ளிகளிலும் தராவீஹ் தொழுகை நடக்கின்றது. 30 தினங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசுகள் ஓதி தொழப்படுகிறது. எதற்காக வேண்டி? குர்ஆனை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய செவியிலே அந்த குர்ஆனுடைய வசனங்கள் விழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டு யாருடைய செவியிலே குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் வசனங்கள் விழுகின்றதோ அவர் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். இது உண்மை. குர்ஆனிலே அல்லாஹ் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான். குர்ஆனுடைய வசனம் யாருடைய செவியிலே விழுந்து அதை செவிதாழ்த்தி கேட்கின்றாரோ அவர் மீது என்ன செய்யப்படுமா? ரஹ்மத் செய்யப்படும் என்பதாக நமக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேற மாதங்களிலே கிடைக்காது. வேற மாதங்கள்ல குர்ஆனை தொடுறது கூட நமக்கு மனசு வராது. ஆனா ரமலான்ல முழுக்க குர்ஆனை 30 நாட்களும் ஒரு நாள் விடாமல் 30 நாட்களும் அந்த குர்ஆனை நாம் கேட்டோம் என்றால் பெருமக்களை, நம்மை விட மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை. நன்மையை சேகரிக்கக்கூடிய மாதம், நன்மையை சேமித்து வைத்திருக்கக்கூடிய மாதம். 2 சகாபாக்களுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து அவர் வஃபாத்தானதால் அந்த ரமலானுடைய காலகட்டத்திலே செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ் தஆலா அந்த அமல்களுக்கு கூலியை கொடுத்து முதலாவதாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அடியாராக அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபியை ஆக்கினான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடிய, நாம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது என்றால், அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது ஜகாத் என்ற ஒரு கடமை. இந்த ஜகாத் என்பது யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கின்றானோ, யார் தன்னுடைய செலவு போக, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு செலவு போக மேல்மிச்சமாக அவரிடத்திலே நகைகள், பணம், காசுகள் அவருடைய டெபாசிட்டிலே இருக்கின்றதோ அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அளவு ஜகாத்தை
என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்ய இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. இதற்காக வேண்டி அவருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே வழங்குவது ஒரு பரலை நிறைவேற்றினால் 70 பரல்களுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமா, மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டுமா, பரிசுத்தம் அடைய வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். சில்லறை காசுகளாக அல்ல, சில்லறை காசுகளாக உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம். அது சாதாரண தர்மத்திலே போய் சேரும். உங்களிடத்துல எவ்வளவு காசு பணங்கள் இருக்கின்றனவோ அதை கணக்கு பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே அல்லாஹ் கணக்கு பார்த்து, அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வளவு செல்வங்கள் இருந்தால் இவ்வளவு ஜக்காத்தை வழங்க வேண்டும், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்பதாக முடிவு செய்து விட்டார்கள். அந்த முடிவின் பிரகாரம் நாம் ஜக்காத்தை வழங்க வேண்டுமே தவிர தனியாக நாம் உட்கார்ந்து மஷூரா செய்வதிலே வேலை இல்லை. ஏன், அதற்கு முன்பதாகவே அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு திட்டத்தை வகுத்து விட்டார்கள். இத்தனை பவுன்கள் இருந்தால் இவ்வளவு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் நாளை மறுமை நாளிலே என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டி இருக்கிறார். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த ஜக்காத்தை தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைத்து பதுக்கி வைத்துக் கொள்கிறார்களோ ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே நிப்பாட்டவில்லை. அந்த கடுமையான வேதனை எப்படி இருக்கும், அது எப்படி நாளை மறுமை நாளிலே வேதனை செய்யப்படும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். யௌம யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம வ துக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும். நாளை மறுமை நாளிலே அவருடைய முதுகிலே நெருப்பாலான சூடு போடப்படும். சூடு போடப்பட்டு அவர் வேதனை செய்யப்படுவார். அவருடைய சேமித்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியும் உருக்கி அவருடைய முதுகிலே சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜகாத்துடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி விலாவரியாக நாம் கேட்க வேண்டும் என்றால் அது சம்பந்தமான உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். விரிவான விஷயங்கள், விரிவான விளக்கங்கள் இது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிக ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே காசுகள், பணம் காசுகள் இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கிறது, அதை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி பெருக்குவது என்று தெரியாமல் நம்முடைய இஸ்லாமியர்களை அதை வட்டிக்கு விடுகின்றார்கள். நம்முடைய இஸ்லாமியர்களை அதை என்ன செய்கின்றார்கள், கடன் கொடுத்து மென்மேலும் கடனை அதை அதிகபட்சமான காசுகளை வைத்து வட்டியாக வைத்து அதை வசூலிக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த மனிதனை தள்ளும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமா, நீங்கள் மென்மேலும் உச்சத்துக்கு செல்ல வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த ரிபா என்ற அந்த வட்டியை நீங்கள் என்ன செய்யுங்கள், விட்டு விடுங்கள், அதை அழித்து விடுங்கள். நீங்கள் சதக்காவை கொடுங்கள், நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், மென்மேலும் வளரும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பெருமக்களை, அதன் அடிப்படையிலே தான் வரக்கூடிய ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு, ஒரு ஆசையோடும், ஒரு ஆர்வத்தோடும் இருக்கின்றோமோ அந்த அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்திலேயே நீங்கள் செய்துவிட்டால் 1க்கு 70, 1க்கு 10 மற்ற மாதங்களில், ஆனால் ரமலானுடைய காலகட்டத்திலே 1க்கு 70க்கு மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை சந்திக்கக்கூடிய இந்த ரமலானை கண்ணியப்படுத்தி அதை வரவேற்று அந்த ரமலானுடைய மாதத்திலே முழுமையான
பரிசுத்தமான முறையிலே இஹ்லாஸான முறையிலே அமல் செய்து முழுமையாக நோன்பு நோற்று முழுமையாக தராவி சுன்னத்தான தராவி தொழுகைகளை தொழுது ரமலானுடைய தொழுகையாளின் என்று இல்லாமல் மற்ற எல்லா காலங்களிலும் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله